இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு பகுதியிலே முக்கியமாக இந்த பத்திரிகைகளிலே பல்வேறு செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மோசடிகள் தொடர்பான சம்பவங்கள் 2, 3 செய்திகள். இந்த போலி விளம்பரங்கள், சமூக வலைத்தளங்களில் கொடுக்கக்கூடிய போலி விளம்பரங்களூடாக வரக்கூடிய மோசடிகள் தொடர்பான செய்திகளை தான் பார்க்கக்கூடிய. அதிலே முதன்மையான ஒரு செய்தியாக இந்த போலி விளம்பரத்தை நம்பி பல லட்சங்கள் இழந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாண இளைஞன் என்ற ஒரு செய்தி. குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களிலே மிக குறைந்த விலைக்கு இந்த ஒஃபரில் வந்து ஃபோன் விற்கிறோம், ஐஃபோன் அதுகள் விற்கிறோம் என்று சொல்லி இந்த கிட்டத்தட்ட ஒரு 3,40,000 ரூபாய்க்கு அந்த ஃபோனை நாங்கள் விலை குறைச்சி கொடுக்குறோம் என்று கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒருவர் வந்து சமூக வலைதளங்களே பதிவிட்டார். அப்போ அதை நம்பி பலரும் வந்து அவருக்கு வந்து பணத்தை வைப்பிட்டுருக்காங்க. அப்போ அவர் வந்து அட்வான்ஸாக கொஞ்சம் காசு தாங்க, அட்வான்ஸாக எங்களுக்கு இவ்வளோ காசை போட்டுங்க, எல்லாரும் ரவாசி காசு போட்டு விடுங்கன்னும் பொழுதும் பலரும் வந்து பணத்தை கொடுக்காது. அதுக்கு பிறகுதான் அவர்கள் வந்து தாங்கள் ஏமாந்தப்பட்டதை அறிந்திருக்காங்க. அதை வந்து யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் அவர்கள் 1,70,70,000 ரூபா கிட்ட வந்து அவருடைய கணக்குக்கு வைப்பிட்ட பிறகுதான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த விடயம் தொடர்பாக அவர் வட்டுக்கோட்டை போலீசாரிலே முறைப்பாடு செய்திருக்கிறார். இந்த முறைப்பாடு தொடர்பாக போலீசாரும் கிழக்கு மாகாண போலீசாரோடு இணைந்து அவர் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படும். குறிப்பாக இந்த விடயம் வந்து அண்மைய நாட்களிலே தனியே இந்த ஃபோன் விற்பனை என்பதை தாண்டி பல்வேறு இடங்களிலே பார்க்கக்கூடிய இந்த ஆன்லைன் வியாபாரம், இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்த பிறகு சமூக வலைத்தளங்களிலே பல்வேறு பேரும் இந்த இடங்களிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த போலி கணக்குகளை நம்பி அல்லது போலி விளம்பரங்களை நம்பி பணங்களை செலுத்தி ஏமாற்றப்படுவதாக இருக்குது. ஒரு காலத்தில் இந்த வெளிநாடு செல்பவர்கள் இப்படியான போலி தகவல்களை நம்பி ஏமாந்ததாக இருந்தப்பட்டும் இன்றைக்கு சின்ன சின்ன விடயங்கள் எல்லாம் இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் என்ற ஒரு சிஸ்டம் வந்த பிறகும் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அது 1000 ரூபாயில் தொடங்கி 10,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் வரை என்று சென்று கொண்டிருக்கு. அப்போ மக்கள் தான் இந்த விடயங்களிலே விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இந்த ஆன்லைன் வியாபாரம் என்பது எங்களையும் கொஞ்சம் பஞ்சுப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஓடி ஆடி சந்தைகளுக்கு தெரிந்தும் தேடி எங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருளை தேடி அலைந்து வாங்குவதில் ஒரு சுகம் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் பேசுகிற தேடிட்டு அதை ஆர்டர் பண்ணி விடக்கூடியதாக இருக்குது. அது ஒரு டெலிவரி சார்ஜ் ஒன்று வரக்கூடியதாக இருக்குது. அப்போ அப்படியான இடத்துல எங்களையும் இது சோம்பேறி ஆகி கொண்டு என்னதான் இருந்தாலும் நவீன மாற்றுதல்களோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் கொஞ்சம் விழிப்புணர்வாக எங்கள் மக்கள் இருந்து கொள்ளணும். கஷ்டப்பட்டு நாங்கள் நாள் முழுக்க உழைக்கக்கூடிய பணத்தை இன்னொருவர் அவருடைய மூளையை பாவித்து போலியாக ஏமாற்றி விட்டு செல்வதற்கு நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. எனவே இது தொடர்பான விடயங்களிலே மக்களும் குறிப்பாக இந்த இளைஞர் சமுதாயம் இன்னும் விழிப்புணர்வாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு எது பிடிக்குமோ அவர்களுடைய மோகம் எதன் மீது இருக்குதோ அவர்கள் எதை அதிகம் ஆசைப்படுகிறார்களோ அவற்றைத்தான் இன்றைக்கு இந்த போலி விளம்பரங்களூடாக மிக கனகச்சிதமாக அழகாக படங்களை எல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் போட்டும் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இளைஞர் சமுதாயம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விடயம், ஜாலியிலே இருக்கக்கூடிய இந்த பிரபல ஹோட்டல்களுடைய பெயர்களை பாவித்து நடக்கக்கூடிய நிதி மோசடிகள். இதுவும் குறிப்பாக இது ஒரு பலரும் இதை வெளிக்காட்ட தயங்கக்கூடிய விடயமாகத்தான் இருக்கும். என்றால் இன்றைக்கு பத்திரிகையில் வந்துக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டல்களுடைய பெயர்களை பயன்படுத்தி அந்த ஹோட்டல்களை வந்து இந்த பெண்களுடன் உல்லாசமாக இருக்கலாம் என்ற செய்திகளை சமூக வலைத்தளங்களிலே பரவவிட்டு, குறிப்பாக இந்த வாட்ஸ்அப், வைபர், இந்த டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் குரூப்புகள் எல்லாம் வந்து இந்த செய்திகளை பரவவிட்டு, அதுவும் வந்து ஒரு போலி விளம்பரமாகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் பரவவிட்டு அதற்கான பணத்தொகையை மறவிட்டு நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு சென்றால் அங்கே அந்த பெண்கள் இருப்பார்கள் என்று சொல்லி இதை நம்பி பலர் வந்து அந்த பணத்தை அவர்களுக்கு செலுத்திவிட்டு அவர்கள் அந்த ஹோட்டலுக்கு சென்று அங்கே அவர்கள் இல்லாமல் அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள், ஹோட்டலில் இருக்கக்கூடிய முகாமையாளர்களுடைய பிரச்சனைப்படக்கூடிய சம்பவங்களை அண்மைய நாட்களிலே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பான செய்திகளை தான் இந்த பத்திரிகைகளிலும் வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய மானம் போயிடும், இந்த விடயமெல்லாம் வெளியிட வந்து தங்களுக்கு இதாயிரும் என்று சொல்லி அந்த விடயங்களை முறைப்பாடு செய்ய பயப்படுகிறார்கள். அந்த விடயங்களை வெளியில் பேச தயங்குகிறார்கள், வெளிக்கு கொண்டு வரவே தயங்குகிறார்கள். ஆனால் தங்களுடைய ஹோட்டல்களுக்கு, தங்களுடைய தனியார் விடுதிகளுக்கு, எங்களுடைய விடுதிகளுக்கெல்லாம் எங்களுடைய பெயர்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, களங்கம் ஏற்படுகிறது என்றும் இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் வந்து இது தொடர்பாக போலீசார் மிகுந்த கவனம் எடுக்க வேண்டும். இந்த குற்ற கும்பலை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த போலி விளம்பரங்களில் ஈடுபட்டு போலியாக விளம்பரப்படுத்தி மக்களை ஏமாற்றக்கூடியவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள், தனியார் விடுதி உரிமையாளர்கள் வந்து கோரிக்கையை முன்வைத்திருக்கார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஹோட்டல்களுக்கு இந்த களங்கம் ஏற்படுகிறது. அப்படி அந்த தேடி வரக்கூடியவர்கள், அந்த ஹோட்டல்களில் பெண்கள் இருக்கிறார்கள் என்று வரக்கூடியவர்கள் அங்கே இல்லாமல் தங்களுடன் முரண்படுகிறார்கள் என்று அவர்கள் கூறக்கூடிய இந்த 2 செய்திகளுமே மிக முக்கியமான செய்திகளாக இருந்தது. இந்த போலி விளம்பரங்கள் தொடர்பாக இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இந்த நாட்டிலே இன்றைக்கு இந்த ஊழலை கட்டுப்படுத்தும் பொழுது, இங்கே இருக்கக்கூடிய வன்முறை சம்பவங்களை எல்லாம் கட்டுப்படுத்தும் பொழுது இந்த முல்லைத்தீவிலே வந்து ஐஸ் போதைப் பொருளுடன் போலீஸ் அதிகாரி ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மாங்குளம் பிரதேசத்திலே வைத்து பிரதேச இந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் அங்கே இருக்கக்கூடிய விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ பார்த்துக்கலாம் இப்பொழுது தெரிகிறது இந்த போதைப் பொருள் எப்படி வருகிறது. அப்போ யாரெல்லாம் போதை பாவிக்கிறார்கள், போதைப் பொருள் இந்த இளைஞர்களை, சமுதாயத்தை மீட்டு அவரையெல்லாம் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீசாரே போதைப் பொருளோடு இருப்பது, அதுவும் சாதாரணமாக இல்லை, 9 கிராமுக்கு கிட்ட 90 கிராமுக்கு கிட்ட போதைப் பொருளை வைத்திருந்தது. அதுவும் ஐஸ் போதைப் பொருள் எனும் பொழுதும் இது அவர் பாவித்ததா அல்லது விற்பனைக்காக, வியாபாரத்துக்காக, கடத்தலுக்காக வைத்திருந்தால் பல்வேறு குணங்களில் பார்க்கக்கூடிய. அப்போ எங்களுடைய நாட்டிலே வந்து குறிப்பாக இந்த போலீஸ் பிரிவினரிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மிக பாரிய அளவிலே அமுல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அது தொடர்பாக எங்களுடைய அரசாங்கம் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அப்போ எங்களுடைய இளைஞர்கள் ஒரு பக்கம் கைது, அவர்கள் இதுகளில் ஈடுபட்டாலும் இன்னொரு பக்கம் அவர்கள் வைக்கக்கூடிய
குற்றச்சாட்டு என்று ஒன்று வந்து போலீசார் லஞ்சம் வாங்குகிறார்கள், குறிப்பாக வீதிகளில் நிற்கக்கூடிய போலீசார் லஞ்சம் வாங்குகிறார்கள். இன்னொரு பக்கம் தங்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை போடுகிறார்கள். லஞ்சம் தர மறுத்தால் உங்களோட வாகனத்துக்கு போதைப் பொருளை வச்சுட்டு உங்களை கைது செய்யும் என்று பயமுறுத்துகிறார்கள் என்றும் பல்வேறு இளைஞர்களும் சமூக வலைதளங்களிலே பதிவுகள் இடுகிறார்கள். தினம்தோறும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டார்கள். அப்போ இது நாங்கள் இந்த செய்திகளெல்லாம் பார்க்கும்போது இப்போ போலீசாட்டம் போதைப் பொருள் என்று பார்க்கும்பொழுது நாங்கள் எந்த விதத்திலுமே நோக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அந்த போதைப் பொருளை ஒரு வாகனத்துக்குள் வைத்துவிட்டு அவரை மாட்டிவிடக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்னொரு பக்கம் இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கும்பொழுது நாங்கள் மிக கவனமாக எங்களுடைய அரசாங்கம் வந்து இந்த போலீஸ் துறையை முதலில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் மிக பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதிலும் வந்து இந்த நாள் முழுக்க ஒருவன் வேறு சிந்தி 3500 ரூபா 4000 ரூபா உழைச்சிட்டு வராண்டு அவன்கிட்ட ஒரு 2000 ரூபா பறிக்கிறது என்பது மிக கேவலமான விடயமாக இருக்கும். அப்போ இந்த விடயங்களிலும் எங்களுடைய போலீசார் வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்களும் கூறக்கூடியதாக இருக்குது. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயமாக இந்த 2026ஆம் ஆண்டிலிருந்து வடக்கிலே லஞ்சிட் பாவனைக்கு முற்றாக தடை செய்யப்பட வேண்டும், அதுக்கு பதிலாக வாழை இலையை பயன்படுத்த வேண்டும் என்று நேற்றைய தினம் ஆளுநரோடு இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2026 முதலாம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து லஞ்சிட் பாவனை வடக்கில் முற்றாக ஒழிக்க வேண்டும். நேற்றைய தினம் இந்த வடக்கில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள் அவற்றினுடைய பிரதேச சபை தவிசாளர்கள், பிரதேச செயலர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களோடு நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்திலே நடைபெற்றக்கூடிய இந்த கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தீர்மானம் எல்லா பிரதேச சபைகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்றப்படாத பிரதேச சபைகளில் இந்த தீர்மானத்தை மிக விரைவிலே நிறைவேற்றுங்கள். குறிப்பாக சூழல் நிலையத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகவும் இருக்குது. அதை தாண்டி இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய விடயம் இந்த நேற்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த சட்டத்தரணிகளுடைய பணி பகிஷ்கரிப்பு போராட்டம். அப்போ இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை பற்றி அவர்கள் தெரிவிக்கும் போது இது வந்து கைது செய்யப்பட்ட அந்த சட்டத்தரணிக்காக அல்ல, இந்த சட்டத்தை முரணாக பயன்படுத்தி அந்த வீட்டிலே சட்டத்தரணிய வீட்டிலே தேடுதல் நடவடிக்கைகள் அல்லது அவரை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்ட போலீசாருக்கானது என்று சட்டத்தரணிகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கிலே இது 5 மாவட்டங்களிலும் வந்து பூரண பகிஷ்கரிப்பிலே வந்து சட்டத்தரணிகள் ஈடுபட்டார்கள். கிழக்கிலே ஒரு சில மணித்தியாளங்கள் அவர்களுடைய சட்டத்தரணிகள் இந்த பகிஷ்கரிப்பை மேற்கொண்டார்கள் என்று தெரிய வருகிறது. அப்போ இந்த விடயம் இப்படி இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் வந்து இந்த உண்மையிலேயே வந்து இந்த சட்டத்தரணி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய விடயம் வந்து உண்மையானதாண்டு சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்கள் போய்கொண்டிருக்கு. உண்மையிலேயே வந்து அப்படியான ஒரு கள்ள காணி உறுதி எழுதும் செயற்பாடு நடைபெற்றிருக்கிறதா என்று கூறினார். இன்னொரு பக்கம் வந்து பலரும் இன்றைக்கு தங்களுக்கு நடைபெறக்கூடிய அநீதிகளை வந்து இந்த சமூக வழிகளிலே பேச தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக இந்த கள்ள காணி உறுதி எழுதி வழங்கும் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் யாராவது சட்டத்தரணியினுடைய அறிவுறுத்தல் அவருடைய வழிகாட்டல் இல்லாமல் இந்த விடயங்கள் நடைபெற முடியாது. எனவே இது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி நாங்கள் அவற்றில் ஏற்க மறுத்தால் எங்கள் மீது இந்த வன்முறை கும்பல்களை வைத்து வாழ்வெட்டு அல்லது இந்த பெட்ரோல் குண்டு மண்ணெண்ணெய் குண்டு தாக்குதல் அல்லது எங்களுடைய சொத்துக்களை சேதமாக்குதல், உயிர் அச்சுறுத்தல், தொலைபேசி மிரட்டல்கள் போன்ற விடயங்கள் விரட்டப்படுகின்றன. எனவே மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் மிகவும் மென்மையாக யாரோடும் இந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடியவர்கள், சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடியவர்களும் இந்த விடயங்களை வந்து வெளியிலேயும் கூற முடியாமல் அவர்களுக்கு அடிபணிந்து செல்லக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த விடயம் வந்து சட்டத்தினுடைய தேவதைகளாக பார்க்கப்படக்கூடிய இந்த சட்டத்தினுடைய முதன்மையானவர்கள், சட்டத்தை கொண்டு செல்லக்கூடியவர்கள், நாட்டிலே சட்டத்துக்கான பாதுகாப்பாளர்களாக பார்க்கக்கூடிய இந்த சட்டத்தரணிகள் வந்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது வந்து மக்கள் மத்தியிலே பெரும் பிசனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினமெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பலரும் இந்த விடயங்கள் தாங்கள் பாதிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும் அல்லது பல சட்டத்தரணிகள் இதுக்கு பின்புலமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த கள்ள காணி உறுதி எழுதும் விடயங்கள் தொடர்பாக என்றெல்லாம் தெரிவிக்க வேண்டும். அப்போ இது தொடர்பாக சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, சட்டம் அனைவருக்கும் சமம், சட்டம் யாவருக்கும் சரிந்து செல்லக்கூடாது, குறிப்பாக சட்டத்தரணியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சட்டம் யாருக்கும் சமம் என்று செயற்பட வேண்டும் என்றும் நேற்று தினம் பலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமும் வலியுறுத்தக்கூடியதாக இருந்தது. ஒரு பக்கம் இந்த வைத்தியத்துறையில் ஏற்படக்கூடிய தவறுகளால் உயிர்கள் பிரிந்து கொண்டிருப்பது, அந்த முல்லைத்தீவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாயினுடைய மரணம், அந்த சிசு பரிதவித்து போயிருப்பது, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மொழி பிரச்சனை, உரையாடல் பிரச்சனை காரணமாக இந்த தவறு ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். அப்போ வைத்தியர் சட்டத்தரணி என்பவர்களாம் ஒரு சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கார், ஒரு மனிதர்களால் மிகவும் நம்பப்படுபவர்களாக இருக்கிறார். என்ன விடயம் என்றாலும் வைத்தியரிடமும் சட்டத்தரணியும் மறைக்காமல் கூறுவார். அப்போ அப்படியான இந்த 2 விடயங்களிலுமே இன்றைக்கு ஊழல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அது தொடர்பாக நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த வைத்தியத்துறையில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் உயிர்களை கொண்டு செல்லும். அதே போல சட்டத்துறையில் ஏற்படக்கூடிய அல்லது சட்டத்தரணிகள் செய்யக்கூடிய மோசடிகள் எல்லாம் இந்த நீதி பரிபாலனை மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை உடைக்கும் போது அது பிறகு மக்கள் எல்லாருமே நம்பிக்கைகள் இழந்து கொண்டு போகும்போது அதிலே சமூகத்தில் ஒரு வன்முறை சம்பவங்களாக மாறக்கூடிய விடயமாக இருக்கு. இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ளணும். இவ்வளவு நாளமும் திரைமறைவிலே நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய விடயங்கள்லாம் இன்றைக்கு வெளிவரக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பேசுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று பலரும் வந்து இந்த கோரிக்கைகளை முன்வைத்துக் கொடுக்கிறார். அதை தாண்டி இந்த சுதுமலை அம்மன் ஆலய நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இது அனைத்து பத்திரிகைகளுமே புகைப்படம் தாங்கிய செய்தியாக இந்த செய்தி வந்திருக்கிறது. குறிப்பாக நேற்று சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்மன் ஆலயத்திலிருந்து சண்டிலிப்பாய் பிரதேச செயலகம் நோக்கி இந்த பேரணி சென்று அங்கே அந்த மகஜரம் கையளிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்ன கூறுகிறார்கள், எங்களுடைய ஆலயத்திலே வந்து 48 கோடி ரூபாய் நிதி செலவிலே வந்து புனருத்தான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக வந்து
பழமையான கட்டிடங்கள் இடித்தளிக்கப்படுகிறது. சுதுமலை ஆலயம் என்பது தொன்மையும் பழமையும் வாய்ந்த புதினங்கள் நிறைந்த ஆலயமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய ஆலயத்தினுடைய பழைய கட்டிடங்களை இடித்து அழித்து புனருத்தானம் செய்வதன் மூலம் ஆலயத்தினுடைய மகிமை குன்றி போகிறது. நீங்கள் புதிய கட்டிடங்கள் அல்லது புனருத்தான வேலைகளை செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை தேவையான இடங்களில் செய்யுங்கள். ஆலயத்தில் சில இடங்கள் தேவையான இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களில் அந்த அபிவிருத்தி பணிகளை செய்யுங்கள். ஆலயத்தினுடைய பழமையான தொன்மையான கட்டிடங்களை இடித்தளிப்பதால் எந்த பிரயோசனமும் இல்லை. போலியான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு, சட்டத்துக்கு எதிரான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு, அவை தவிசாளரிடம் கொடுக்கப்பட்டு, அதே போல பிரதேச செயலரிடமெல்லாம் காண்பிக்கப்பட்டு, அவற்றின் மூலம் கண்டிப்பாக பிரதேச செயலகத்தினுடைய அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். எனவே பிரதேச செயலம் இது தொடர்பில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கட்டிடம் இடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வேலை நிறுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த செய்தி பத்திரிகைகள் முழுக்க நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போல நாவற்குழியில் ரயில் மோதிய குடும்பத்தில் ஒருவர் மரணமடைந்திருக்கிறார். குறிப்பாக அது உதயன் பத்திரிகையில் வரும், இன்னொரு பத்திரிகையில் வரும் பொழுது இந்த போலீசார் துரத்தி செல்லும் பொழுது தப்பியோடிய ஒருவர் ரயிலிலே மோதுண்டு சிகிச்சை பலனில் இருந்திருக்கிறார். அந்த 1ஆம் தேதி போலீசாரால் பல வழக்குகளில் தேடப்பட்டு வந்தவர். போலீசார் அவரை கைது செய்வதற்காக சென்றபோது தப்பியோடும் போது ரயிலிலே மோதியிருக்கிறார். படுகாயமடைந்தவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போதும் அவர் அங்கே சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியையும் காணக்கூடியதாக இருக்கு. அப்போ இப்படி பல செய்திகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதை தாண்டி இந்த சரத் பொன்சேகா அவர்களுடைய கருத்து, அது தொடர்பாக குறிப்பாக சரத் பொன்சேகா அண்மையிலே வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இந்த நாட்டை மாற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சரத் பொன்சேகா தெரிவித்தார். அண்மை நாட்களில் அந்த சரத் பொன்சேகா மாறுபட்ட ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா மாறுபட்ட கருத்துக்களை சமூகத்துக்கு விடுத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக கூறும்பொழுது இந்த யுத்தத்தினுடைய இறுதிப் பொருளை பிரபாகரனை தப்பிப்பதற்காகத்தான் மஹிந்த ராஜபக்ச இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தார் சில மணித்தியாலங்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த யுத்த நிறுத்தத்தின் காரணமாக பிரபாகரன் தப்பி செல்வதற்கான வழிமுறைகளைத்தான் மஹிந்த ராஜபக்ச ஏற்படுத்தினார். இதனால் எங்களுடைய இராணுவத்துக்கு பல்வேறு இழப்புகள் ஏற்படுத்தி, எனவே நாட்டை காட்டிக் கொடுக்கும் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தேச துரோகியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சவுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினார். ஏனைய நாடுகளாக இருந்தால் இந்த தேச துரோக குற்றத்திற்கு தலைகளாக மஹிந்த ராஜபக்சவை தொங்கவிட்டு கொன்றிருப்பார்கள். ஆனால் இங்கே அது நடைபெறவில்லை. ஆனால் புதிதாக வந்தக்கூடிய அரசாங்கம் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும், அவருக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறினார். அதே போல தாங்கள் யுத்தத்திலே விடுதலை புலிகளை எதிர்த்து போரிட்டாலும் பிரபாகரனை எதிர்த்து போரிட்டாலும் அவர் எங்களோடு பொருட்டாரை தவிர எங்களுடைய குடும்பங்களை அழிப்பதற்கு, எங்களுடைய குடும்பங்களை துன்பப்படுத்துவதற்கு முயற்சிக்கவில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்சர்கள் அப்படி செய்யவில்லை என்று கூறியிருக்கார். அதேபோல மஹிந்த ராஜபக்சவினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் இன்றைய தினம் கருத்து வெளியிருக்கிறார் என்னவென்றால், குறிப்பாக சரத் பொன்சேகாவை பாதுகாக்க வேண்டும் என்று முயற்சித்தவர் மஹிந்தவாக இருக்கிறார். அவர் எந்த நாட்டுக்கு கொண்டு சென்ற யுத்தம் முடிவடைந்த பிறகும் யுத்த வெற்றியாளராக யுத்தத்தை இறுதியில் நின்று நடத்தி வெற்றி கண்டவராக இருக்கக்கூடிய ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகாவை பாதுகாப்பதற்காக நான் எந்த நாட்டுக்காவது சென்று அவர் எங்கேயாவது வைத்து பாதுகாப்பேன் என்று கூறியவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவாக இருக்கிறார். அதற்கான சலுகைகளை பெற்றுக் கொடுத்தவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவாக இருக்கிறார். அப்ப சரத் பொன்சேகா மஹிந்த ராஜபக்சவை பற்றி இவ்வாறு தெரிவிப்பது என்பது கண்டனத்துக்குரிய விடயமாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அப்ப தொடர்ச்சியாக இந்த மாறுபட்ட கருத்துக்கள் தென்னிலங்கை அரசியலிலே சூடுபிடித்து, அதிலும் குறிப்பாக சரத் பொன்சேகாவுடைய மாறுபட்ட கருத்துக்கள் இன்னும் கொஞ்சம் தென்னிலங்கை அரசியலை புரட்டி போடக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுதான் இன்றைக்கு முக்கியமான செய்திகள் இருக்கு. அதே போல இந்த சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு இன்பமான செய்தியாக இந்த நுவரெலியாவிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அந்த நீலக்குறிஞ்சி மலர்கள் இன்றைக்கு பூக்க ஆரம்பித்திருக்கு. இந்த வருடம் பூக்க ஆரம்பித்திருக்கு. குறிப்பாக இந்த நுவரெலியாவில் இருக்கக்கூடிய ஹெட்டன் சமவெளியிலே அவை பூக்க ஆரம்பித்திருக்கு. எனவே சுற்றுலா பயணிகள் அவற்றை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கார்கள். 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் சக்தி பிரபஞ்சமான பூவாகவும் அது இருக்கு. இவைதான் இன்றைக்கு பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. குறிப்பாக இந்த போலி விளம்பரங்கள் அல்லது போலி விளம்பரங்கள் மூலம் பெறக்கூடிய தொடர்புகளை பயன்படுத்தி பண மோசடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அது தொடர்பான விடயங்களில் இளைஞர்களும் ஏனையவர்களும் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை மீண்டும் நாங்கள் கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரியரன். நன்றி நேயர்களே.